ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்கள் முகங்களை மறுபடி பார்ப்பது சந்தோஷம். ஆமென். கர்த்தர் பிரசனத்துக்கு நீங்கள் நேரத்தை செலவழித்து வந்திருக்கிறீங்க. கர்த்தர் அதற்கேற்ற பிரதிபலன்களை உங்களுக்கு தருவாராக. யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம். கர்த்தர் நமக்கென்று தருகிற வாக்குத்தத்த வசனத்தை குறித்து தியானிப்போம். யோசுவா 3:7 வாசிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை அறியும்படிக்கு. இப்போ அதற்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். மறுபடி வாசிங்க. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை, நீங்க மட்டும் சத்தமா வாசிங்க, உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். இன்று அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக உன்னை என்ன செய்வேன்? மேன்மைப்படுத்துவேன். இங்க என்ன வார்த்தை போடப்பட்டிருக்குன்னா, ஒரு டேட் குறிப்பிடப்படலை. இன்று நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். என்ன அர்த்தம்? நேற்றைக்கும் அவர் தான் நமக்கு தெய்வம், இன்னைக்கும் அவர் தான் தெய்வம், நாளைக்கும் அவர் தான் தெய்வம். நேற்றும் அவர் தான் போஷித்தார், இன்னைக்கும் அவர் தான் போஷிப்பார், நாளைக்கும் அவர் தான். அவர் எப்படி மாறாதவராக இருக்கிறாரோ அப்படித்தான் அவருடைய வார்த்தையும் மாறாததாய் இருக்கிறது. அல்லேலூயா. இன்று அப்படின்னா இன்னைக்கு, டுடே அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் இன்று இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் முடிய போகுது. உண்மைதானே? ஆண்டவர் சொன்னார், இன்று உன்னை அவர்கள் கண்களுக்கு முன்பதாக என்ன பண்ணுவேன்? அவர்கள்லாம் நீங்கள் எந்த அவர்கள்னாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள், உங்களுக்கு விரோதமாக கொடி பிடிக்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாக அந்தரங்கத்தில் பேசுகிறவர்கள், குழி தோண்டுகிறவர்கள், திட்டம் போடுகிறவர்கள், யாராக இருந்தாலும் எந்த அவர்களையும் நீங்கள் அதில் என்ன செஞ்சுக்கலாம்? அவர்களுக்கு முன்பதாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அப்போ இன்று இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் என்ன பண்ண போகுது? இன்னொரு கரெக்டாக கணக்கெடுத்தால் ஒரு 4.5 மணி நேரம் தான் இருக்குது. 4.5 மணி நேரத்தில் இன்று என்ன பண்ண போகுது? ஆனால் கவலைப்படாதீங்க, நாளைக்கு நீங்கள் யோசுவா 3:7 வாசித்தாலும் அப்பவும் இன்று தான் இருக்கும். ஆமென். டேட் போடலை. ஜூலை உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லலை, இன்று. அதான் ஆண்டவர் அதில் டேட் போடாமல் விட்டுட்டார். அல்லேலூயா. நம்முடைய வசனம் இன்னைக்கும் பிரசன்னில் தான் இருக்கும், நாளைக்கும் பிரசன்னில் தான் இருக்கும், நீங்கள் சாக போகிற தருவாயிலும் அது பிரசன்னில் தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. எந்த நேரத்தில் எடுத்து பார்த்தாலும் அந்த வசனம் சொல்லும், இன்று நான் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை என்ன செய்வேன்? மேன்மைப்படுத்துவேன். ஆமென். ஏன்னா நம்முடைய பைபிள் காலங்களை தாண்டிய புஸ்தகம். எப்பொழுது இந்த வசனத்தை படித்து பார்த்தாலும் அதில் இன்று என்று தான் இருக்கும். என்ன அர்த்தம்? டுடே என்றால் என்னுடைய எல்லா லைஃப் டேஸ் முழுவதும் கர்த்தருடைய வசனத்தின்படியே கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. எவ்ரிடே. நல்லா கவனிங்க. வசனத்தை என்ன செய்யணும்னா, 4 விதத்தில் வசனத்தை நம்ம கையாளலாம். ஒன்று வாசிக்கணும், தியானிக்கணும், அப்புறம் பேசணும், அப்புறம் பிரகடனம் பண்ணணும். இந்த 4க்குமே வித்தியாசம் இருக்குது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ரீட் த வேர்ட் ஆஃப் காட், அப்புறம் மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட், ஸ்பீக் த வேர்ட் ஆஃப் காட், அப்புறம் ப்ரொக்ளைம் த வேர்ட் ஆஃப் காட். இந்த 4மே ரொம்ப முக்கியம். வாசிக்கிறதுனா உங்களுக்கு தெரியும். சிலர் ஒரு பிளான் வச்சு என்ன செய்வாங்க, இன்றைக்கி நான் 5 அதிகாரம் படிக்க போகிறேன், அல்லது 4 சங்கீதம், ஒரு நீதிமொழிகள் படிப்பேன், அல்லது மத்தேயுல 2, மார்க்கில் 1, லூக்காவில் 1, இப்படி நான் படிப்பேன்னு சொல்லி வாசிப்பாங்க. 2வது மெடிடேட். மெடிடேட்னா ஒரு வசனத்தை எடுத்து அதை போட்டு அசை போட்டுக்கிட்டே அதையே யோசித்து கொண்டே இருப்பது, அதை குறித்தே சிந்தித்து கொண்டே இருப்பது. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு 70,000 எண்ணங்கள் வருகிறதா? எத்தனை எண்ணங்கள்? அத்தனை எண்ணங்களா? 7,000 முதல் 70,000 எண்ணங்கள் வருதான். அந்த 70,000த்தில் ஒரு 7வது நம்ம வசனமாக இருந்துச்சுன்னா என்றைக்கும் நம்ம உன்னதத்துக்கு போயிருந்துருப்போம். அல்லேலூயா. 70,000 எண்ணங்கள். கற்பனை பண்ணி பாருங்க. 70,000 தாட்ஸ் வந்துட்டு போகுதான். யாரையாவது குறித்து புஜுக்குன்னு என்ன செஞ்சுட்டு போதும். இடையில மனுஷங்களை பற்றி தாட்ஸு, பிசாசு தாட்ஸு, நம்ம லைஃபு, பிள்ளைங்க, குடும்பம், குட்டி எல்லாம் 70,000 தாட்ஸ்னால் கற்பனை பண்ணி பாருங்கள் எவ்வளவு பெருசு. அந்த தாட்ஸை நம்ம சிறை பிடிக்க பழகிட்டோன்னா, பவுல் சொல்லுகிறார், எல்லா சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுகள் நாங்கள் என்ன பண்ணுகிறோம்? சிறை பிடிக்கிறோம். அதை நம்ம பிடிச்சி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா வாழ்க்கையில் முன்னேறலாம். சரி, அது இன்னைக்கு செய்தி கிடையாது. 3வது ஸ்பீக் த வேர்ட் ஆஃப் காட். வசனத்தை நாம் பேச வேண்டும். ஆமென். வசனத்தை நாம் பேச வேண்டும். சுகம் இல்லாத நேரத்தில் கர்த்தரன் பரிகாரியாக இருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்யணும்? பேசணும். இந்த ப்ரொக்ளைம் அல்லது பிரகடனம் அப்படிங்கிறது எப்போ நடக்கும்னா, ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா, அல்லது புரிகிற மாதிரி சொல்கிறேனே, நம்ம சிஎம் ஐயா பதவி ஏற்கணும்னா
நேராக போய் சிஎம் ஆகியனா அப்படி செஞ்சிட முடியாது. அங்கே ஒருத்தர் வருவார். யார்? பதவியேற்பு விழாவுக்கு ஆளுநர். அவர் வந்து அவர் சொல்ல அவர் என்ன செய்வார்? சொல்லுவார். அவர் வந்து அவர் ரிப்பீட் பண்ண நான் இப்படி இருப்பேன், உண்மையாக இருப்பேன், எந்த ஒரு இதுலையும் பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டேன், அப்படி இப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க? அடித்து விடுவாங்க. அதாவது அதில் இருக்கிறத எழுதின மாதிரி வாசிப்பாங்க, அதைப்படியே சொல்லுவாங்க. பிரகடனம் அப்படிங்கிறது முக்கியமான ஈவெண்ட்டில் நடக்கிற ஒரு சம்பவம். இந்த வசனத்தை நீங்கள் வாசிச்சிருக்கலாம், தியானிச்சிருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனால் நீங்கள் இதை ப்ரொக்ளைம் பண்ணணும். அல்லேலூயா. எப்படி ப்ரொக்ளைம் பண்ணணும்னா, இந்த வசனத்தை உங்களுக்கு உரியதாக எடுத்து அந்த வசனத்தை தியானித்து அதில் நீங்கள் உங்கள் லைஃப்பை போட்டு இது எனக்கு நடக்கணும்னு சொல்லி ஒரு வெறித்தனமாக. ஏன்னா சிஎம் தான் அடுத்த 5 வருஷம் என்ன செய்ய போகிறாரு? ஆள போகிறாரு. ஆமேன். இப்போ யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒரு சிஎம் கேண்டிடேட், அதாவது நீங்கள் ஒரு சிஎம்க்கு நிற்கிறீங்க. எப்படியோ நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. 234 தொகுதியாக ஜெயிச்சிட்டீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு, எத்தனையோ நாள் ஆசைப்பட்டு, எத்தனையோ நாள் விருப்பப்பட்டு, சும்மாவாக இருந்திருப்பீங்க. விருப்பப்பட்ட நாளெல்லாம் நீங்கள் பேசி பார்த்துருப்பீங்க. சிஎம் ஆகிய நான் ஒருவேளை ஜெயிச்சிட்டோன்னா பதவியேற்பு விழாவில் எப்படி என்ன செய்யணும்? பேசணும். எப்படி நம்ம அதை இப்போ நம்ம சாட்சி சொல்கிறதுக்கு வீட்டில் 2 நேரம் என்ன செஞ்சுட்டு வரும்? ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வருவோம். கத்தருடைய அப்புறம் பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம், அப்புறம் ஸ்தோத்திரம் எல்லாம் போட்டு யோசிச்சுட்டு வரோம். அந்த மாதிரி சிஎம்க்கு எப்படியோ ஜெயிச்சிட்டீங்க. கடைசியில் உங்களுக்கு அந்த இடத்துல போனோன்னா எவ்வளோ ஒரு வெறி, எவ்வளோ ஒரு தாக்கம். இதற்காகத்தான் இவ்வளவு நாள் காத்து கொண்டிருந்தேன் என்று சொல்லி அந்த வரிகளை அப்படி உணர்வுபூர்வமாக என்ன பண்ணுவீங்க? சொல்லுவீங்க. சிஎம் சாம் சிஎம் ஆகிய நான் அப்படின்னு சொல்லி அது அப்படி உணர்வுல உள்ளேருந்து என்ன செய்யும்? வரும். இங்கேருந்து தொண்டையிலேருந்து என்ன பண்ணாது? வராது. உள்ளேருந்து சிஎம் ஆகிய நான் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கிறேன்னு சொல்லி அப்படி சும்மா தக்க அந்த இடமே என்ன செய்யும்? அதிரும். அப்படி தான் நம்ம வசனத்தை பிரகடனம் பண்ணணும். அல்லேலூயா. ப்ரொக்ளைம் பண்ணணும். அனுதினமும் வசனத்தை பிரகடனம் பண்ணணும். உங்களோட ஒரு வசனம் ஆண்டவர் பேசியிருப்பார். இன்னைக்கு இந்த வசனத்தை பேசுகிறார். எப்படி இந்த வசனத்தை எப்படி ப்ரொக்ளைம் பண்ணலாம்? இயேசு கிறிஸ்துவோடு இருந்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார் என்று என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக. சும்மா என்ன வெண்ணலாம் சொல்லக்கூடாது, உங்க பேரை சொல்லுங்க. தைரியமா மறுபடியும் வாசிப்போமா? இயேசு கிறிஸ்துவோடு இருந்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார் என்று என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக. சொல்லுங்க. பல டிக்கெட் தலையை குனிஞ்சு தேடிக்கிட்டு இருக்கு. வசனம் எங்க இருக்கு? பாஸ்டர் சொல்ற வசனம் பைபிள்ல இல்லையே. ப்ரொக்ளைம். ஆமேன். வசனத்தில் உங்க பேரை போட்டு வாசிச்சிங்கன்னா அதுதான் ப்ரொக்ளைம். ஆமேன் சொல்லுங்க. இனிமேல் வாசிப்பீங்களா வசனத்தில்? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். எப்படி ப்ரொக்ளைம் பண்ணுவீங்க? பரவாயில்ல, யோசிக்காதீங்க. கரெக்டு தான். நான் உங்களை போலீஸ் ஸ்டேஷன்லேயே பிடிச்சி கொடுக்க போகிறேன். தப்பா சொன்னா சொல்லி கொடுக்க போகிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கை. இப்போ நீங்கள் எப்படி இதை ப்ரொக்ளைம் பண்ணுவீங்க? சொல்லுங்க. ஆமாம், நான் உன்னை விட்டு விலகுவது இல்லையா, நான் பிரியாவை கை. அப்போ அந்த உன்னை யாரு? அந்த ரெண்டுமே நம்ம தான். நான் உன்னையிலேயும் நான் தான். ஆமே, 2 உன்னையும் நான் தான். ஹல்லேலூயா. வசனம் முழுவதும் நாம் தான் ப்ரொக்ளைம் பண்ணணும். உங்கள் பேரை போட்டு உங்கள் பிள்ளைகளுடைய பேரை அதில் வைத்து வசனத்தை உங்களுக்குரியதாக மாற்றி சொந்தம் கொண்டாடும் பொழுது வசனம் உங்களுக்கு அதற்குரிய வேலையை செய்யும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், இன்று நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். எப்படி ஆண்டவரால் இப்படி சொல்ல முடியுது? சரி, வேற வழி இல்லை, யோசுவா ஒரு லீடர் ஆயிட்டாரு, யோசுவா கூட இருந்து தொலைச்சிருவோம் அப்படி. அதனாலயா ஆண்டவர் ஏன் யோசுவாவோடு இருந்தார்? சும்மா சொல்லுங்களேன். ஆண்டவர் ஏன் யோசுவாவோடு இருந்தார்? உங்களுக்கு தெரிஞ்ச பதில சொல்லுங்க. ஆண்டவர் ஏன்? வெரி குட். மோசையோட யோசுவா இருந்தாரு, அதனால யோசுவாவோட ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சிம்பிள் தான். பைபிள் வசனத்திலே பார்ப்போம். வேற ஒன்றும் இல்லை. மோசே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே கீழ்ப்படிஞ்சான். யோசுவாவும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே கீழ்ப்படிஞ்சான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல, 1 அதிகாரம் வாங்க, நான் உங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்குறேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட என்ன செய்வேன்? இருப்பேன். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக என்ன செய்ய முடியாது? எதிர்த்து நிற்க முடியாது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நீ பலங்கொண்டு திடமானதா இருந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை உனக்கு பங்கிடுவாய்.
என்ன ஆண்டவர் ஒரு டீல் பண்ணுறாருன்னா, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் உனக்கு வைத்திருக்கிற ஒரே ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் என்ன தெரியுமா? மோசேக்கு நான் எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுத்தேன், அதே மாதிரி அதே வார்த்தைகளை நீயும் உறுதியாய் பிடித்துக்கொள். அல்லேலூயா. ஏன் மோசையோடு ஆண்டவர் இருந்தார்? சரி, யோசுவாக்கு இன்னொன்னு சொல்லிட்டீங்க. மோசையோடு எப்போ மோசை யாரோட இருந்தார்? ஆண்டுடைய வார்த்தையை கேட்டார். ஆமென். ஆண்டுடைய வசனத்தை அப்படியே நம்பினார். அவர் சொன்னபடியெல்லாம் செய்தார். ஒரு சின்ன இன்ச்சு கூட அவர் மாற்றலை. அவர் உறுதியாய் நின்றார். அதனால மோசையோடு தேவன் இருந்தார். யோசுவாவோடு ஏன் தேவன் இருந்தார் என்றால், யோசுவாவும் தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அதே மாதிரி. நாம் இன்னைக்கு பைபிள் சொல்ற அதே வழிதான். நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய நம்ம கவனமாக இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம்னா என்னங்க சொல்லுங்க? நியாயப்பிரமாணம் என்றால் என்ன? பைபிள் கட்டளைகள் என்றால் என்ன? நியாயப்பிரமாணம், கொலை செய்யாது இருப்பாயாக, களவு செய்யாது இருப்பாயாக, என்ன என்று வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் பிறனுக்குரியதை ஒன்று என்ன செய்யாது இருப்பாயாக. இப்படி அடிக்கிட்டே போனால் கிட்டத்தட்ட 623 கட்டளைகள் இந்த பைபிளில் இருக்குது. எத்தனை கட்டளைகள்? 623. படிக்கிறதுக்குள்ளேயே 6 நிறைவேறிடும். அந்தி கிறிஸ்துவ என்ன செஞ்சுட்டு போயிடுவான், வந்துட்டு போயிடுவான். அவ்வளவு கட்டளை இருக்கு. நான் எப்படி பாஸ்டர் நிறைவேற்றுறேன்? யோசுவா மாத்திரம் எப்படி நிறைவேற்றினார்? யோசுவா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரா? எல்லா கட்டளையும் பார்த்து நடந்தாரா? அதை பார்த்து நடக்கிறதுக்குள்ளே எனக்கு நாள் முடிஞ்சிடும். எங்கே யுத்தம் பண்ண, எங்கே போய் சண்டை போட, எங்கே யோர்தானை தாண்ட, புக் எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தா அதையே பார்த்து இந்த கட்டளையா. எப்படி நாம் கட்டளைகளை நிறைவேற்றுவது? எத்தனை கட்டளை இருக்கு? 603. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை சாப்பிடணும், இப்படி போயிட்டே இருக்கும். என்னென்ன நீங்கள் செய்யலாம், எந்தெந்த நோய் வந்தால் எப்படி செய்யணும், நிறைய கட்டளைகள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அத்தனையும் எப்படி நிறைவேற்றுவதுன்னா அதற்குத்தான் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை மேன்மையாக வைப்பதற்கு நாம் அவர் பைபிளை ஃபாலோ பண்ணாலே போதும். என்ன பிரச்சனைனா, அவர் பைபிளை நம்ம மாம்சத்தில் ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ ஒரு வசனம் சொல்கிறேன், அதை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமான்னு யோசிச்சு பார்ப்போம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். கீழே இருந்து அப்படி வருது சவுண்டு. உங்களை வெறுக்கிறவர்களுக்காகவும் நிந்திக்கிறவர்களுக்காக என்ன பண்ணுங்க? அதை நான் பண்ணுவேன் பாஸ்டர். அவனை காலை உடைப்பதற்காக அந்த ஜபம் இல்லை, அவனை ஆசீர்வதித்து பண்ண முடியுமா? சும்மா கேட்குறனே. சமாதானம் பண்ணுகிறவர்கள் எல்லா நேரமும் நம்ம சமாதானம் பண்ண முடியுதா? ஏன் பாசிபிள் இல்லைன்னா, வசனம் சொல்லுது வித் காட் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள், நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார். ஆண்டவருக்கு கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, தேவனால எல்லாம். ஆனால் ஏன் நம்மளால் சமாதானம் பண்ண முடியல? ஏன் சத்துருக்களுக்காக ஜெபிக்க முடியல? ஏன் சத்துருக்களை சிநேகிக்க முடியல? ஏன்னா ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. அவர் கையை நாம பிடிக்கிறதே இல்லை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எல்லாருக்குள்ள யார் இருக்காரு? ஆவியானவர் இருக்கிறார். ஆவியாகிய தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். மத்தேயு 5:6-7 ஏசப்பா நிறைய கமெண்ட் என்ன செஞ்சிருக்கிறார், கட்டளைகளை கொடுத்துருக்கிறாரு. அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும்னா, பைபிளில் இருக்கிற எல்லா கட்டளைகளையும் ஃபாலோ பண்ணணும்னா உங்கள் மாம்ச முயற்சியில் செய்ய முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய உதவியினால் மாத்திரமே செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் வாங்க. ரோமர் 8 முதல் வசனத்தை வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா. நம்மளால ஏன் ஆவியின்படி நடக்க முடியலனா, நமக்குள்ள மாம்சம் மேற்கொண்டு இருக்கிறது. இந்த ஜூலை மாசத்துல கர்த்தர் நம்மளை மேன்மையாக வைக்கணும்னா, மற்றவர்களுடைய கண்களுக்கு முன்னாடி உங்க தலையை உயர்த்தணும்னா, உங்க மாம்சம் சொல்லுவதின்படி நடக்காதீங்க. உங்களுக்கு உள்ள இருந்து ஆவியானவர் பேசுவார். அவர் சொல்லுவதை கேட்டு நடங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள் நாம். ஒத்துக்கிறீங்களா? நாம தான் ஆடு. அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? நம்மளை டெய்லி அவர் மேய்க்கணும்னு விரும்புகிறாரு. நான் சொல்கிறது புரியுதா? மேய்ப்பன் ஒரு சீசனில் கிழக்காமல் கூட்டு போவார், ஒரு சீசனில் வடக்காமல் கூட்டு போவார், ஒரு சீசனில் தெற்காமல் கூட்டு போவார், ஒரு சீசனில். மேய்ப்பனுக்கு ஆடை லீட் பண்ண தெரியும். அப்போ ஏசப்பா நம்மளை லீட் பண்ண, நம்மளை நடத்த விரும்புகிறாரு.
நம்ம ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டோம்னா இந்த ஜூலை மாசத்துல நம்மளை நிச்சயம் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு. இந்த மாம்சத்துல அடிக்கடி சொல்லி கொடுத்துருக்கிறேன், கண்ணு, காது, அப்புறம் வாய், அப்புறம் சென்ஸு, நம்ம கை, ஐம்புலன்கள். என்னெல்லாம் சொல்லுங்க? ஐம்புலன்கள். தொடுதல், டேஸ்ட் பார்க்குறது, பேசுறது, அந்த ஐம்புலன்களை வச்சு மாத்திரம் நீங்கள் நடந்தீங்கன்னா, அப்போ கண்ணை மூடிட்டே போவா பாஸ்டர் நைட்டு ஜெபம் முடிஞ்சு போகும்போது அப்படி நினச்சிடாதீங்க. நான் ஆவியானவர் படி தான் நடத்துவேன்னு சொல்லி பைக் ஓட்டும்போது கண்ணை மூடிட்டே போனீங்கன்னா அப்புறம் நான் தான் கண்ணை திறந்து தூக்கியோட வரணும் உங்களை. அதை சொல்லலை, மாம்சத்தின்படி நடக்கிறது நீங்கள் மற்ற விஷயத்தோடு ஒப்பிட்டு பார்த்துடக்கூடாது. கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள், சில முக்கியமான முடிவுகள், அதெல்லாம் உள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதைப்படி நடந்தீங்கன்னா 1000 பேர் எதிர்த்து நின்னாலும் நீங்கள் சிங்க மாதிரி தைரியமாக இருக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். அப்போ மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ரோமர் 8:14 வாசிங்க. ரோமர் 8:14. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய். யோசுவா எப்படி மேன்மைப்படுத்தப்பட்டார் என்றால், யோசுவா தேவனாலே நடத்தப்பட்டார். ஹல்லேலூயா. யோசுவா தேவனாலே நடத்தப்பட்டதினாலே அத்தனை எதிரிகள் வந்தாலும் யோசுவாவுக்கு முன்பதாக கிட்டத்தட்ட 31 ராஜாக்கள். எத்தனை ராஜாக்கள்? 31 ராஜாக்களை முறியடித்து யோசுவா கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கையில் கொடுத்தான். ஆமேன்னு சொல்லுங்க. உங்கள் லைஃப்பில் 310 ராஜாக்கள் வந்தாலும் உங்களாலையும் கொடுக்க முடியும். வேதவசனம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்களை காட்டிலும் சகல பரிசுத்தவான்களை காட்டிலும் நீங்களும் நானும் பெரியவர்களாம். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? வசனம் சொல்லுதுங்க. வசனம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யத்தில் லீஸ்டாக இருக்கிறவங்க கூட பெஸ்ட்டாக மாறிடுவான். ஆமேன். அப்படிதான் அந்த வசனம் ஞாபகம் வரல டக்குன்னு. தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவன் கூட எப்படி என்னப்படுவானா? பயங்கரமானவனா என்னப்படுவான். அப்போ உங்களால் முடியும், என்னால் முடியும். பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று, ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ எசேக்கியேல் 37க்கு வாங்க வேகமாக. எசேக்கியேல் 36 26வது வசனம் வாசிங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு எடுத்து போட்டு கொடுப்பேன். அடுத்த வசனம், என் ஆவியை வைத்து என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் பண்ணுவேன். பைபிள் எத்தனை கமெண்ட்ஸ் இருக்கு, எத்தனை கட்டளைகள் இருக்கு? 623. ஆண்டவர் அதை எப்படி செய்ய வைப்பாரா? பைபிள் வசனம் என்ன சொல்லுது? 27வது வசனம், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் 623 கட்டளைகளிலும் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும். அப்போ நம்ம யோசுவா மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கணும். அவர் வசனத்தின்படி நடக்கணும்னா நமக்கு எது தேவை சொல்லுங்க? எது தேவை? கட்டளை தேவையா? விடிய ஆவி தேவை. ஹல்லேலூயா. விடிய விடிய கதை கேட்டு ஏசப்பாக்கு மரியாள் பெரியம்மாவா அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. மறுபடி சொல்கிறேன், நம்ம ஜெயிக்கணும்னா வசனத்தின்படி நடக்கணும். வசனத்தின்படி நடக்கணும்னா மாம்சத்தில் முடியாது, ஆவியானவர் தான் தேவை. நான் சொல்கிறது புரிஞ்சிருச்சா? ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. நாம் ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும்னா ஸ்கூல் பிள்ளைங்க என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும். நல்லா படிப்பதற்கு மாம்சம் சொல்லும், வா ஒரு மேட்ச் பார்க்கலாம், வா டிவியில் ஒரு இது பார்க்கலாம், வா ஃபோனில் ஒரு 1/2 மணி நேரம் ரீல்ஸ் என்ன பண்ணலாம், அப்புறம் வாழ்க்கை ரீலாக மாறிடும். அப்படி ஃபோனை பார்த்தா அதிலே என்ன செஞ்சிடும்? மாம்சத்தின்படி நடந்தால் காலி. அப்பா சொல்லுவார் ஏ படி, அம்மா சொல்லுவாங்க ஏ படி. அதுதான் ஆவி சொல்கிறது மாதிரி நல்லது சொல்லும். அதை கேட்கலன்னா முட்டை. பக்கத்தில் சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்க மட்டும் சொல்லுங்க, என்ன எல்லாருமா ஸ்கூலுக்கு போகிறீங்க, கை கொடுத்துட்ருக்கீங்க. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நீங்கள் மிஸ் ஆகவே முடியாது. ஹல்லேலூயா. எப்படி நம்ம ஸ்கூலில், டே ரெஜிஸ் உங்கள் ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறோம், பையன் பேர் என்னடா?
பொண்ணு எல்லா ஸ்கூல்லையும் பொண்ணுங்க தான் எடுக்கிறாங்க. சொல்லு. அக்ஷயாவா? பரவாயில்ல. ஒரு ஜாக்குலின், ஒரு ஜாஸ்மின் அப்படிலாம் வரமாட்டேங்கி. எப்படி அக்ஷயாவால் மட்டும் எப்படி ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியுது? ஹார்லிக்ஸ் தலைகீழ குடிக்கிறதுனாலயா? வேறு எதுவும் பண்ணுதா? வீட்டில் தலைகீழ இருந்து தண்ணி குடிக்குதா? வேறு ஒன்றும் இல்லை. அப்பா அம்மா படின்னு சொல்லும் போது படிச்சிருது டப்புன்னு, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம அப்போ தான் இந்த வாரேன், எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, இந்த வாரேன்னு சொல்லிட்டு இந்த 2 நிமிஷத்தில் வாரேன்னு சொல்லுவேன், அப்புறம் அரை மணி நேரம் ஆயிரும். இந்த வந்துட்டேன், இந்த புக் எடுத்துட்டேன் அப்படி எங்கள் அப்பாலாம் என்ன உரிச்சிருவார். இந்த மாதிரி கதை விட்டா அப்படியே இதை என்னமோ எங்கள் அக்காவை எங்கள் அண்ணவனையும் உரிச்ச உரியா நான் கொஞ்சம் எஸ்கேப் ஆகிட்டேன். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்குனே அவங்க மேலே என்ன செஞ்சிருச்சு, அவங்கள அடிக்கும் போது நம்ம அப்படி புக் எடுத்துகிட்டு ஆக்டிங் போட்டுருது. அப்புறம் சரி இவனை போய் என்ன அடிக்க, நம்ம அப்படி சின்ன பையன் மாதிரி மூஞ்ச வச்சு ஏமாத்திடுறது. என்னையும் அடிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா படிச்சிருப்பேன் போல. ஆமென், ஹல்லேலூயா. மாம்சம் சொல்லும் சில காரியத்தில் இப்படி பண்ணிடலான்னு. ஆவியானோட கேட்கணும், ஆண்டவரே நான் அப்படி பண்ணலாமா? ஒரு அடையாளத்தை கிதியோன் மாதிரி கேட்கணும். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. எனக்கு வசனத்தில் ஒரு அடையாளம் கொடுங்கப்பா, நான் இப்படி செய்யலாமா? இப்படி எனக்கு தோணுது, என் கண்ணு பார்த்துருச்சு, என் காது கேட்டுருச்சு அவங்க அப்படி பேசுறத, என் கண்ணு பார்த்துருச்சு எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணுறத, ஆனால் உள்ளெல்லாம் துடிக்குதுப்பா, நான் அப்படி செய்யலாமாப்பா? ஆண்டவர் சொல்லுவார், ஒன்று அமைதியாயிரு, இல்லைனா சில நேரம் சொல்லுவார், இல்லை நீ பண்ண வேண்டியது என்ன செஞ்சிரு, ரெண்டுமே பண்ணுவார். சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், தாவீதுக்கு சொன்ன மாதிரி நீ அமைதியாயிரு. அடுத்து சொல்லுவார், நீ போ அந்த தண்டை பின்தொடர்ந்து அதை பிடித்து கொள்வாய். ஹல்லேலூயா. பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், உள்ளே இருக்கிற ஆவியானவருடைய உணர்வு தான் உங்களுக்கு முக்கியம். ஆமென் சொல்லுங்க. அப்போ என்ன செய்யணும், ஆவியின்படி நடத்தப்படணும்னா 4 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா ப்ரேயர் பண்ணணும், நல்லா பைபிள் படிக்கணும், பரிசுத்தவான்கள் ஐக்கியம் முக்கியம். 4வது ஆண்டவர் நீங்கள் நல்லா ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்கள், ப்ரேயர், பைபிள், ஐக்கியம், ஆராதனை. இந்த 4மே முக்கியம். ஆராதனை தான் வாரேலாம் பாஸ்டர், இங்கே ஆராதனை இல்லை, வீட்டில் நீங்கள் தனியாக ஆராதனை பண்ணணும். ஆமென் சொல்லுங்கள். எந்த அளவுக்கு ஆவியானவரோடு கனெக்ஷனில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களோட ரொம்ப சென்சிட்டிவாக சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சொல்லிக் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரோட உறவில் இருக்கும்போது தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட உங்களோட ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர், டிஎல் மூடி நினைக்கிறேன், அவர் ஒரு பெரிய கூட்டத்தை முடிச்சுட்டு, எல்லாரும் கவனிங்க, ஒரு பெரிய கூட்டத்தை முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தாராம். அவர் டயர்டாக வீட்டில் அப்படி ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரா, அந்த தெருவில் ஒரு பிச்சைக்காரனை பார்த்து, அந்த பிச்சைக்காரங்கிட்ட போய் இயேசுவை குறித்து சொல் அப்படின்னு சொன்னார். யார்கிட்ட போய்? ஒரு பிச்சைக்காரன்ட்ட போய் என்னை குறித்து சொல். இவர் சொன்னார், ஆண்டவர் ரொம்ப டயர்டாக இருக்குது. இவர் நினச்சிருக்காரு, சரி நம்ம ஏதோ ஒரு ஆளை பார்த்து நினச்சிருக்கோம், அது ஆண்டவர் சொல்லலை போல அப்படின்ட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது ஆண்டவர்னு சொல்லி போய் என்ன செஞ்சுட்டாரா, படுத்துட்டார். அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தா அந்த இடம்லாம் ஒரே கூட்டமாக, அந்த பிச்சைக்காரன் செத்து போயிருக்கானா. யார் செத்து போயிருக்கானா? நேற்று இருந்த பிச்சைக்காரன் இன்னைக்கு உயிரோட ரூமுக்கு ஓடுனாராம். முழங்கால் போட்டு கதறி கதறி அழுதாராம், ஆண்டவரே ஒரு ஆத்துமாவை விட்டுட்டேனே, ஆண்டவரே ஒரு ஆத்துமாவை விட்டுட்டேனே, ஆண்டவரே ஒரு ஆத்துமாவை விட்டுட்டேனே, நான் மன்னிச்சிருங்கப்பா, இன்னும் நான் சென்சிட்டிவாக இருந்திருக்கலாமோ, நான் ஏதோ என் உள்ளுணர்வு சொல்லுது, நான் நினச்சிட்டு விட்டுட்டு போயிட்டேன் ஆண்டவரே, நான் இந்த விஷயத்தில் இப்படி மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் என்று சொல்லி கதறினாராம். நம்ம அப்படி கதறுகிற சூழ்நிலைக்கு போகவே கூடாது. அல்லேலூயா. ஏதாவது ஒரு இக்கட்டு வரும்போது ஏசப்பட்ட கேட்போம், அப்பா நான் இப்படி பண்ணலாமா? ஆண்டவர் ஒரு அடையாளத்தை காண்பிச்சார்னா, வசனத்தை இருந்து பேசினார்னா நிச்சயம் பேசுவார். நீங்கள் ஒரு அடையாளத்தை வச்சு பாருங்கள். ஆண்டவர் கிதியோனுக்கு மகனே மகளேலாம் பேசலை, அவன் எந்த ஆங்கிளில் அடையாளம் வச்சானோ அந்த ஆங்கிளில் அவனுக்கு புரிகிற மாதிரி பேசினார். அல்லேலூயா. நீங்களும் எந்த ஆங்கிளில் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களோ அந்த ஆங்கிள்லேயே அந்த விதத்திலேயே உங்களுக்கு புரிய வைப்பார். ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஒரு இன்டர்வியூவில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நான் இன்னும் சென்சிட்டிவாக இருந்து இன்னும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நான் இன்னும் நல்ல நல்ல முடிவுகளை எடுத்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு பெர்க்மான்ஸ் அவர் இன்டர்வியூவில் சொன்னார். நீங்கள் உங்கள் குடும்பத்தை குறித்து உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரோடு சென்சிட்டிவாக நல்லா அவரோட ஐக்கியத்தில் இருந்து அவருடைய சத்தத்தை கேட்டிங்கன்னா கர்த்தர் உங்களை எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாகவும் மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. மேன்மையாக வைப்பதற்கு ஒரு ரெண்டு காரியம் நான் சொல்லிடுறேன், ஈஸியாக சொல்லி முடிச்சிடுறேன். உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் வெளியே வரணும். அதாவது நீங்கள் யாரையாவது நம்பி இருந்தீங்கன்னா, மனுஷனை நம்பி இருந்தீங்கன்னா, உங்கள் பணத்தை நம்பி இருந்தீங்கன்னா, உங்களுக்குரிய உடைமைகளை நம்பி இருந்தீங்கன்னா, எப்பா இது இருக்குப்பா, இது என்னை காப்பாற்றிருப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தீங்கன்னா, அதிலிருந்து முதலாவது மனதளவில் வெளியே வரணும். ஹல்லேலூயா. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். நடத்துகிற மோசே என்னோடு இல்லாமல் இருக்கலாம்,
மோசேயுடைய ஞானம் என்னோடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மோசேயே நடத்தின அவனுக்கும் அப்பா என் கூட இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நம்பணும். ஹல்லேலூயா. மோசே இல்லை என்றால் என்ன? மோசையின் தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் என்ன செய்வார்? கனப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நபர் ஒரு ஊழியரை பார்த்து சொன்னாங்களாம், இன்னொரு நபரை குறித்து சொல்லும் பொழுது, இந்த நபர் மாத்திரம் அவங்களுக்கு உதவியாக இல்லைன்னா அந்த ஊழியர் பிச்சை தான் எடுப்பார் அப்படின்னு சொன்னாங்களாம். என்னவா? ஒரு நபரை சொல்லி இந்த நபர் மாத்திரம் அவருக்கு உதவி இல்லைன்னா அவர் என்ன செய்வாராம்? பிச்சை தான் எடுப்பார். அப்படிலாம் எடுக்க ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? விடவே மாட்டார். ஹல்லேலூயா. மோசேயின் தேவன், மோசேயுடைய ஜனங்களை நடத்தின தேவன், அவர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். நீங்கள் சிலருடைய உதவி இல்லைன்னா என்னாகுமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்று அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வா, அந்த நம்பிக்கையிலேருந்து வெளியே வா. அவங்க இருந்தால் தான் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையிலேருந்து வெளியே வா. கர்த்தர் உன்னை கழுகை போல செட்டைகளை அடித்து பறக்க பண்ணுவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது, நியாயத்தின் பக்கம் நிற்கணும். எந்த பக்கம் நிற்கணும்? எது நியாயமோ அந்த பக்கம் தான் நீங்கள் என்ன செய்யணும்? நிற்கணும். இந்த ரெண்டு இருந்துச்சுன்னா கர்த்தர் நிச்சயம் உங்களை மேன்மைப்படுத்துவார். கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து என்ன செய்யணும்? அதாவது நல்ல செட்டிலாகி ஜம்முன்னு கும்முன்னு உட்காந்துருக்கிற இடத்துலேருந்து கர்த்தரை நம்பி மனசளவில் வெளியே வரணும். ரெண்டாவது, நியாயம். எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அங்கே நீங்கள் நில்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நியாயம் பக்கம் நின்றுட்டிங்கன்னா கர்த்தர் பார்த்துக்கொள்வார். இல்லைன்னா மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி என்ன செய்யாது? நடப்பிக்காது. தேவன் உங்கள் லைஃப்பில் நீதியை நடப்பிக்கணும்னா நீங்கள் நியாயத்தின் பக்கம் நிற்கணும். ஆமென்னு சொல்லுங்கள். அப்படி இருந்தீங்கன்னா இந்த வசனம் ரெண்டு விதத்தில் அது உங்களுக்கு நிறைவேறும். எப்படின்னா, நான் உன்னோடு இருக்கிறேன். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. யோசுவா 3:7 வாசிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை, வசனத்தினுடைய மெயின் பாயிண்ட்டை பாருங்க. நான் உன்னோடு இருக்கிறேங்கிறத உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் அறியும்படிக்கு நான் இன்னைக்கு உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். அல்லேலூயா. விதத்தில் வசனம் எப்படி நிறைவேறும்னா, கர்த்தர் என்னோடு இருக்கிறவராய் காண்பிப்பார். பக்கத்தில் சொல்லுங்க, உன்னோடு இருக்கிறவராய் காட்டுவார். சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறவராய் காட்டுவார். ஒருவேளை அந்த 30 லட்சம் பேர் ஜனங்கள் இருந்த கூட்டத்தில் யோசுவாவை குறித்து தப்பாக நினச்சிருக்கலாம். இவன் என்ன நடத்திட போகிறான், இவன் என்ன செஞ்சிட போகிறான், இவனுக்கு அப்படி என்ன தெரியும், அவனுக்கு என்ன எப்படி சாதிப்பான்னு பார்த்துருவோமே அப்படி நினச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்ன, இன்னைக்கு நான் உன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிறத நான் எல்லாரும் பார்க்கும்படி செய்வேன். அல்லேலூயா. எலியாவோடு சுற்றிட்டே தெரிஞ்சான் எலிசா கூட ஆண்டவர் இருக்காரா இல்லையான்னு சொல்லி பின்னாடி ஒரு 50 தீர்க்கதரிசிங்க விரட்டிக்கிட்டே வந்தாங்களாம். உன் தலைவன் போயிடுவான், இவன் சும்மா இருக்கு எனக்கு தெரியும். கடைசியில் எலிசாவும் சால்வையை முறுக்கி அடித்தான், யோர்தான் 2ஆக பிளந்தது. கர்த்தர் எலிசா கூட இருக்கிறத தீர்க்கதரிசிக்கு காண்பிச்சிட்டார். எல்லாரும் வந்து காலில் விழுந்துட்டாங்க. ஐயோ, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், நான் இனிமேல் உங்களுக்கு அடிமை, நான் உங்கள் ஜீனி ஆயிட்டாங்க எல்லாரும். அவன் நேரம் உப்பா இருந்தவனுக்கு இப்போ எப்படி ஆயிட்டாங்க? ஜீனி மாதிரி. ஐயா, நான் உங்கள் அடிமை. ஆண்டவர் உங்களோட இருக்கிறத காட்டிட்டாருன்னா ஒருவனும் உங்களுக்கு முன்பதாக நிற்க முடியாது. அல்லேலூயா. ரெண்டாவது வசனம் எப்படி நிறைவேறும்னா, எந்தெந்த விஷயத்தில் நான் மேன்மைப்படுத்தப்படணுமோ அந்தந்த விஷயத்தில் கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. எந்த விதத்தில் மேன்மைப்படுத்தணுமோ கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார். நான் பண்ண வேண்டியது எனக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய உதவியோடு செய்யணும். ஆமென். ஆவியானவருடைய உதவியோடு நான் நடக்கணும். முடிந்தளவு ஆவியானவரோடு நல்ல உறவில் இருந்தீங்கன்னா நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டாம். ஆமென். ஆவியானவருடைய உதவியில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. ஆவியானவருடைய உதவி உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் நியாயம் பக்கம்தான் நிற்பீங்க. ஆமென். அவர் உங்கள் கூட இருந்து இது கெட்டதுன்னு சொல்லி கொடுத்துருவார், இப்படி பேசாத சொல்லி கொடுத்துருவார். யாரும் பார்க்கல ஆண்டவர், நான் வாடு பேசிக்கிறேன், இல்லை இது கசப்பு, இப்படி பேசக்கூடாது, இப்படி பேசுறது தப்பு, அது ஃபோன்லையா இருக்கலாம், தனிப்பட்ட நபர்கிட்டையா இருக்கலாம், இப்படி பேசாத, மற்றவங்களை பற்றி பேசாதன்னு சொல்லி நீங்கள் உறவில் இருந்தீங்கன்னா ஆவியானவர் நிச்சயம் கற்றுக் கொடுப்பார், உங்களை பேச விடாமல் தடுப்பார். ஆமென். இல்லை நீ வாரம் உட்காரு, நான் பேசிட்டு தான் வருவேன் அப்படின்னீங்கன்னா எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக மேன்மை அல்ல தாழ்மை தான் படுத்தப்படுவோம். எத்தனை பேருக்கு நான் மேன்மைப்படுத்தப்படணும்னு ஆசை? சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. ஆமென். ஆண்டவர், நாங்கள் மேன்மைப்படுத்தப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்போ ஆவியானுடைய சத்தத்தை கேளுங்க. நீங்கள் கம்ஃபர்ட்டாக இருக்கிற அந்த ஜோன்லேருந்து வெளியே வாங்க. ஆண்டவரை நம்பி நடக்க பழகுங்க. ஹல்லேலூயா. அவர் நம்பி காலடி எடுத்து வைங்க. அவர் உங்களுக்கு முன் செல்வார். நியாயத்தின் பக்கம் நில்லுங்க. அவர் உங்களோடு இருக்கிறவராக காட்டுவார். கர்த்தருடைய வார்த்தையின்படியே
அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை மேன்மைப்படுத்துவார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கேட்ட வார்த்தையை மனதில் கொண்டு வந்து, ஆவியானவரே, யோசுவாவுக்கு நீங்கள் எல்லா கட்டளைகளிலுமே நடப்பதற்கு உதவியாக இருந்தீங்க. இன்றைக்கி நான் என் மாம்சத்தில் ட்ரை பண்ணுற முடியலப்பா, ஆவியான ஒரு உதவி செய்யுங்க. நான் கோபப்படாமல் இருக்க, எரிச்சல் படாமல் இருக்க, மற்றவர்கள் மேலே கசப்பு காண்பிக்காமல் இருக்க, பழையவைகளை நினைக்காமல் இருக்க, சுருக்கமாக சொல்லணும்னா உங்களை போலவே இருப்பதற்கு ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசு இந்த பூமியில் என்று வாழ்ந்திருந்தார் என்றால் அவர் எப்படி வாழ்ந்திருப்பாரோ, எந்த இடத்துல இறங்கி போகணும், எந்த இடத்துல ஏறி போகணும், எந்த இடத்துல மன்னிக்கணும், எந்த இடத்துல தைரியமாக நிற்கணும், எந்த இடத்துல முடிவு துணிஞ்சு எடுக்கணும் என்று சொல்லி உங்களை போலவே ஒரு ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவர். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆவியானவர்கிட்ட கேட்போம். ஆவியானவரே, இந்த பூமியில் இயேசு இப்பொழுது வாழ்ந்திருந்தால் அவர் எப்படி இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாரோ, எப்படி என் குடும்ப பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பாரோ, எப்படி என் வாழ்க்கை பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பாரோ, நான் உங்களை போலவே ஃபேஸ் பண்ணணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு சென்சிட்டிவான ஒரு ஹார்ட் எனக்கு கொடுங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நான் எனக்குரிய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நான் வெளியே வரணும் ஆண்டவரே. யோசுவா நினைத்து இருக்கலாம், ஐயோ இது நல்லா இருக்குது, இந்த இடத்துலையே தங்கிடுவோமே, இந்த யோர்தானை கடக்கணுமாக்கும், இதில் நம்ம போகணுமாக்கும், இப்போவே நம்ம செட்டில் ஆயிடலாமே. இல்லை இல்லை, ஆண்டவர் சொன்னார் நீ நிச்சயம் போக வேண்டும். யோசுவாவும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஜனங்களுக்குள்ளே அறிவித்தான், இன்னும் 3 நாளைக்குள்ளே நீங்கள் இந்த யோர்தானை கடந்து தேசத்திற்குள்ளே செல்வீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு யோசுவா முதலாவது கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்தான். நம்ம ஒரு இடத்துல தேங்கி நின்றக்கூடாது, ஒரு இடத்துல தேக்க அடைஞ்சிடக்கூடாது. நான் முன்னேறி செல்லணும் ஆண்டவரே. நான் நியாயத்தின் பக்கம் நிற்கணும்ப்பா. கேளுங்க ஏசப்பா, நான் நியாயத்தின் பக்கம் நிற்கணும்ப்பா ஆண்டவரே. எந்த விதத்துலையும் நான் சென்சிட்டிவா அல்லது எமோஷனலாக முடிவெடுத்துடக்கூடாது. ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு எது நியாயமோ அதில் நிற்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு கொடுங்க ராஜா. அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க ராஜா. எந்த விதத்துலையும் நாங்கள் உங்கள் கட்டளைகளை கேட்காம மாம்சத்தில் நடந்துடக்கூடாது. ஆவியானவர் எங்கள் சபைக்கு வந்த ஒவ்வொருவரையும் உங்கள் ஆவியினால் நிரப்புங்க. உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து நல்ல வழியில் நடக்க வைங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் ஆவியானவர் நிரப்பி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் உங்கள் கிருபை எங்களை பாதுகாக்கட்டும். உங்கள் நன்மை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். God bless you. God bless you.